சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல ஃபைனல் செக்மெண்டா ஜேலன் புரூன்சனை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வராங்க. ஜேலன் புரூன்சனும் ரோமன் ரிங்ஸும் ஒரே மாதிரியே வராங்க. ஒரே மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்து ரிங்குள்ள வராங்க. அவர் பாத்தீங்கன்னா ஓடிசி 11 மாதிரி டிஷர்ட்ல போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜேலன் புரூன்சனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கஸ்டமைஸ் டைட்டில கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க WWE கமெண்ட்ரி செக்ஷன்ல இருந்து வாங்கி இந்த டைட்டிலுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த டைட்டில் உனக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு ஜேலன் புரூன்சன். அதுக்கப்புறம் இதுக்கான தகுதியான ஆள் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி டைட்டில கொடுத்து பேசும்போது ரெண்டு பேருமே சாம்பியன்ஷிப் தூக்கி காமிக்கிறாங்க. தூக்கி காமிச்ச கொஞ்ச நேரத்துல செத்ரோலின்ஸ் மியூசிக் வருது. செத்ரோலின்ஸ் மியூசிக் ரொம்ப நேரம் வருது. ஆனா செத்ரோலின்ஸ் அந்த இடத்துல யாரு வரான்னு கேட்டீங்கன்னா ஹேலன் புரூட்டன் ஒருத்தர் வராரு. இவர் ஸ்டீல் சேரோட வர்றாரு. இங்க ஸ்டீல் சேரோட வந்த உடனே பார்த்தோன்னே ரொம்ப காண்டாயிராங்க. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணிட்டு ரோமன் ரிங்ஸுக்கு ஸ்டீல் சேரை வச்சு ஸ்டாம்ப் போடலான்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜேலன் புரூன்சன் உள்ள குறுக்க நிக்கிறாரு. ரோமன் ரிங்ஸோட செலிபிரிட்டியா வந்தவர் குறுக்க நிக்கிறாரு. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் அவரை பார்த்துக்கிட்டு அடிக்க போற நேரத்துல அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் சூப்பர்மேன் பஞ்ச் வைக்கிறார். செத்ரோலின்ஸ்க்கு சூப்பர்மேன் பஞ்ச் வச்சது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பியரை போடுறாரு. ஸ்பியரை போட்டோடனே செத்ரோலின்ஸ்க்கு சப்போர்ட்டா வந்த செலிபிரிட்டியான ஹேலன் புரூட்டன் அவரை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஜ்ல ரோமன் ரிங்ஸும் ஜேலன் புரூன்சனும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ரோமன் ரிங்ஸ் ஜேலன் புரூன்சனுக்கு கொடுத்த கஸ்டமைஸ்டு டைட்டில மாட்டி விடுறாரு. தன்னோட சாம்பியன்ஷிப்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் NBA சாம்பியனான அவரு ஒரு இதை கோப்பையை கொண்டு வைக்கிறாங்க. அந்த கோப்பையை ரோமன் ரிங்ஸ் கொடுக்குறாங்க. ரோமன் ரிங்ஸ் எடுத்துக்க சொல்றாரு ஜேலன் புரூன்சன். அதை ரோமன் ரிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் அந்த கோப்பையை தூக்கி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேலன் புரூன்சன் ரோமன் ரிங்ஸோட சாம்பியனை தூக்கி காமிக்கிறாரு. இடுப்புல அவருக்கு கொடுத்த கஸ்டமைஸ்டு பெல்ட்டையும் போட்டிருக்காரு. இதோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சு. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தரமா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி ரெசில்மேனியால கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டிடன் மேட்ச்ல எப்படி செலிபிரிட்டி இன்வால்வ் இருந்துச்சோ அதே போலதான் இப்ப இங்க செலிபிரிட்டி இன்வால்வ் உண்டு பண்ணிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாம்லயும் இவனை வருவானுலான்ற சந்தேகம் இருக்கு. இவனை வந்தானுனா மேட்ச் எந்த அளவுக்கு போகுன்றதே பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே அப்செட்டா இருக்கு. இவனெல்லாம் எதுக்கு செலிபிரிட்டியை உள்ள விட்டு அவங்கள அடிக்க வாங்குறது, அவங்கள பாதுகாக்கிறதே முக்கிய வேலையா இருக்கும் போல. எதுக்காக செலிபிரிட்டி இன்வால்வ்ன்றதே எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்து. நீங்க இந்த செலிபிரிட்டி இன்வால்வ் பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.